31 மார்லி நாங்கள் இடணும். இந்த இடத்துக்கு மஞ்சளாக தெரியுது மண், அதுக்கு மேலே தான் தர வருது, அதான் ஓடிட்டு வருது. பள்ளம் ரொம்ப ஆட்டமாக இருக்குது, அதனால் ஒன்று சாமி அண்ணன், ஒன்று கிளமண்ட் அண்ணன், ஒன்று ராஜா அண்ணன், ஒன்று தாமரை அண்ணன், ஒரு சழுத்து புழுத்து பூடி சின்ன பையன் அங்கே முன்னாடி நிற்கிறான். இப்போ தான் ஆன் பண்ணி விட்டேன், அது இப்போ தான் கேரி வருது. பொடியெல்லாம் எடுக்க முடியாது அண்ணே, நீங்கள் எடுங்கண்ணே. அதான் கிட்ட வந்துச்சுண்ணே, கிட்ட வந்துச்சுண்ணே. நெல்லுங்க நெல்லுங்க. இவ்வளோ மீன் தான் எங்களுக்கு கிடச்சது, இந்த சுளுத்தி பழுத்தி மீன். தரோங்கண்ணே. எங்கண்ணே என்ன சுளுத்தி மீன் இது? பாட்டுங்க சூரியன் அதில் சுளுத்துங்க. 40 மீட்டருக்குள்ள கழிச்சிருக்கு. இது எங்களுக்கு ஒடியாந்து செலவு கூட ஆகாது. அப்படி சொல்லு. இது வந்து 40 கிலோமீட்டரு தாண்டி 47 கிலோமீட்டர் ஆச்சு. 31 மாறு. அதே மாதிரி அந்த சுளுத்தி அந்த ஒரு போட்டு கிடக்கிறான் பாருங்க, அவன் எங்களை பயப்படுத்தி அப்படியே கிடக்கு. சங்கு கட்டினே இது நான் பார்த்தே கிடையாது. சங்கு இதுல இன்னொன்று வெள்ளையா ஒன்று லைனில் உண்டு மாமா, லைனில் உண்டு. 4 காய் கிடக்கு. 4 காய் தான் கிடக்கு. 4 காபி என்ன 4 காபி. ஏதா பட்டிச்சா அப்படியே நீங்களா எங்களுக்கு வேண்டாம், அப்படியே வெளில ஓடு போமி. எங்களுக்கு ஒரு புதிய ஒரு சழுத்து புளுத்து சங்கு கிட்டி, சழுத்து புளிச்சு சங்கு. அது எந்த சங்குன்னு ஒரு பிடி இல்லை அண்ணே. கொஞ்சம் நவருங்க அண்ணே, அந்த பக்கம் போகணும், அந்த மீனை பார்க்கட்டுண்ணே. ஏதா பட்டிச்சா மாமா, ஏதா பட்டிச்சா? లైన్లో ఉండే మామ. ಅಲ್ಲ ಬಟ್ಟೆ எத்தனை குட்டை? ஒரு குட்டையா? இங்கே அதுதான். நீங்கள் ஓட்டு போமி நாங்கள் ஓடணும். எங்களை இப்போ லைட் அடுத்து வரணும், வெளிச்சம் அடுத்து வரணும்.
மீனாம்பரிது வருதா? பாட்டு 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 காமி காமி. இஞ்செல்லாம் வலிச்சிட்டு போகிறாங்க. என்னடா வெளிச்சம் இந்த மாதிரி சுளுத்தி மாதிரி நிற்குது. பெட்ரோல் ஊற்றாம வச்சுருக்கோம். ஊற்றுவோம் ஊற்றுவோம் ஊற்றுவோம். அது இருக்கட்டும், அப்புறமா ஊற்றுவோம். ரெண்டு ஊற்றுவோம், ஆட்டாதீங்க. இப்போ தான் கம்மியாக மக்களே பாருங்க, எல்லாரும் வலை வலிச்சு அப்படியே தளர்ந்து போய், ஆனால் மீன் ஒன்றுமே படலை. அப்படியே சங்கடத்தில் வலிச்சிட்டு போகிறோம் இன்னைக்கு. ஆனால் ஒரு சங்கு வந்தேன்னு சொன்னாங்க. அண்ணா அண்ணா இருட்டா இருக்கு, எடுக்குமா? எடுக்கும். அங்கே வலையில் வர்ற வலையில் வைக்கணுமா? வலையில் வர்ற மாதிரி.
வலை வலிச்சுட்டு போதும். இத்தனை நேரமும் வேறு என்ன செய்யணும் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். முப்பத்தி 31 மார். என்னண்ணே என்ன வந்துச்சு? அதுக்கு கூட என்ன வந்துச்சு? என்ன சங்கு வந்துச்சா? பாட்டுங்க. என்னண்ணா அது? மீனை பேத்துங்க, மீனை பேருங்க. அது என்ன மீன்? கண்ணங்குழுவாலையா? அப்படியா? சரி பாட்டுங்க. போடுங்க. என்ன வந்து சங்கா? அப்போ காமிங்க காமிங்க. அதுக்கப்புறம் காமிங்க, கிட்ட கொண்டு வாங்கண்ணே. ஐயோ கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அந்தாண்ட கொஞ்சம் கூட கொஞ்சம் மாற்றி மாற்றி பிடிங்க. ஒரு புதுசாக ஒரு ஜங்கு வந்தது. சழுத்து புளுத்து ஜங்கு மாதிரி தெரியுது. அது என்ன ஜங்கு? அது எங்கே? அதை அந்த வெட்டத்திலேயே கொண்டு வந்து காமிங்க. அது காலையில் காமிக்கிறோம் அந்த சழுத்து புளுத்து ஜங்கை. இது ஒரு புதிய ஜங்கு. அன்னைக்கு ஒரு புதிய சம்பவம் நடந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம். கீழே போடுங்கண்ணே, காலையை கீழே கிட்ட வைங்க. பாருங்க, இது ஒரு சுளுத்து பழுத்து சங்கு. மாற்றுங்க அண்ணே, குறைச்சி திருப்பி போடுங்கண்ணே. நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை அந்த சங்கு. இனி ஒரு திருப்பு அண்ணே, மாற்றி பாருங்கண்ணே, மாற்றி பாருங்கண்ணே. ஒரு சழுத்து புளுத்தி கையை காமிங்க. குதிரை மாதிரி இருக்கு. குதிரை மாதிரி இருக்கு அந்த சழுத்து புளுத்தி சங்கு. இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை இந்த சுளுத்தியை. சூறை அதில் இவ்வளவு சழுத்தியாக கிடச்சது. துறவங்கண்ணே இதை. நெல்லுங்கண்ணே நெல்லுங்கண்ணே. பத்து சிகனல் 10. இப்போதான் லாஸ்ட் ஃபைனல் லைட்டு. நேரம் வெளுத்து போகுது. ஏன்னா வலையெல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடனு. நேரத்தை வீடியோ எடுக்க முடியாத காரணம் வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால தான் வீடியோ எடுத்துல. வலை விடைச்சிலையும் பயங்கர மழை. அந்த முன்னாடி இருக்க பையன் இருக்கான் இல்லையா, அந்த கர்ணு பையன், அந்த பையன் தான் மோலேஜெல்லாம் அண்ணே செல்லெல்லாம் கெட்டு போயிடும், வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னான். அதுக்கிடையில் இந்த தாமரை சொல்கிறாரு, அது பரவாயில்ல நீ வீடியோ எடு. அப்போ நான் சொன்னேன் 30,000 ரூபாய் செல்லு வீணாக போமே, அது பரவாயில்ல. என்ன மீனடா வந்துச்சு டே சின்னவனே? பாட்டு காமிச்சியா? சூரை அங்கே சுளுத்தி கீழே வச்சுருந்தா நல்ல சூறையாக இருக்குது. நீங்கள் என்ன மீன்? நீங்கள் மீனை கழிச்சு நாள் அங்கனே பார்த்துருந்து கழிச்சா இங்கனே பார்த்துருந்து கழிய மீன் தண்ணியை பொட்டிச்சே நீ எங்களுக்கு மணிக்கூர் எனக்கு ஆகணுன்னு ஒரு மீன் கழிச்சினைக்கு. மீன் கழிச்சினை எப்படி அண்ணா? கண்ணு பொட்டியில் போகும். நீங்கள் கழிச்சினே இல்லை, கையை விட்டு ஒரு கறக்கு சாய எடுப்பு. சூறை என்ன சூறை? இது 2 ஓயா வலையாம் கிடன்னு, பாக்கி எல்லாம் வலையம் வந்தாச்சு. நேரம் வெளுத்து போகுது பாரு, நேரம் வெளுத்தாச்சு. ஊரே கழிச்சிட்டு போய் காலி கிட்ட இருந்துச்சு. இங்கே അവിടെ எரியுமீ ஏன்
கண்ணு உடையண்ணே நான் நீங்கள் கழிச்சையில் ஆ கேட்டல இப்போ அது ஏன்னா நீங்கள் கழிச்சின மாடலு கண்ணு பொட்டும் அதே அங்கே கேட்கணும். ஏன்னா மீன் வந்து நம்ம எடுத்து ஏலி கொண்டு போட்டுட்டு ஒரு கறக்க என்ன ஆட்டானு மீன். எங்கள் சாமி என்ன இதை கையால் இழுக்கிறாரு. ஏன்னா அது இன்ஜினு வலிச்சா வலை ஒன்றும் வராது, வலையெல்லாம் கிழிஞ்சு போகும். நீங்கள் அண்ணா மீனை எங்களை காணிச்சிருமே அண்ணா வீடியோ என்ன மீனை நீங்கள் எல்லாரும் சுளுத்தி இலைட்டு கழிச்சுனா என்னது மீனை காணிச்சதில்லை, மீனை கழிச்சு வருது. அதே மாதிரி அந்த ராஜா பயிலும் அப்படி தான், அந்த சுளுத்தி இலை வச்சு கழிச்சுனேன். வலைய லாஸ்ட் வலை காமிங்க அண்ணே. லாஸ்ட் வலை தொட்டா முடிஞ்சு போச்சு கதை. நேரம் வெளுத்தாச்சு. முடிஞ்சிச்சா? கரை போதும். வலை லாஸ்ட்டு வலை ஏறிச்சு, நம்ம கரை போகலாம். கரை வெள்ளம் ஓட போதும். நாங்கள் தெரியுதா? தெரியுதா? என்ன தெரியுதா? இப்ப தெரியுதா? போங்கண்ணே, சும்மா துளுத்தி மாதிரி வச்சு.
28 மார்லி 36 கிலோமீட்டர்லி என்ன மீன்? தூக்கு 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 தூக்கு. இஞ்சில்ல என்ன மீன்? ஆ, சூரை சூரை. என்ன அந்த சூரை எடுத்து காமிங்க. ஒரு சூரை தான் போடு. ஒரு சூரை மட்டும்தான் கிட்டுச்சு.